கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவரையும் வாழ்வு தரும் வார்த்தைகள் இந்த நிகழ்ச்சியை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இப்போது உமது அடியானின் வீடு என்றைக்கும் முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான் என்று சொல்லி 2 சாமுவேல் 7:29 நாம் வாசிக்கிறோம். தாவீது தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட விரும்பினான். கர்த்தரோ, நான் உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவேன் என்று அவனுக்கு வாக்கு பண்ணியிருந்தார். அது மாத்திரமல்ல, உன் சந்ததியில் சாலமோன் எனக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான் என்று சொல்லி. பிரியமானவர்களே, தேவனுக்கு ஆலயத்தை கட்ட விரும்பினார். கர்த்தரோ தாவீதுக்கு வீட்டை உண்டு பண்ணினார். வீட்டை உண்டு பண்ணினார் என்று சொல்லும்போது அவன் கட்டின வீட்டை கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தினாலே நிரப்பினார் என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த வாக்குத்தத்தத்தை அந்த நினைப்பூட்டுதலாக தேவனுக்கு அறிவித்து அதை பெற்றுக்கொள்ளும்படியாக தான் மாத்திரமல்ல தன் சந்ததிக்கும் அருளும்படியாக அவன் ஜெபிக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். 55ஆம் அதிகாரத்தில், வாருங்கள் கேளுங்கள், உங்கள் ஆத்மாவை பிழைக்கும்படி தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நித்திய உடன்படிக்கையாய் நான் ஏற்படுத்தி என்று சொன்ன அந்த வேத வசனத்தின்படி தாவீதுக்கு அருளின கிருபைகளை அவன் தலைமுறைக்குள்ளே மாத்திரம் அல்ல, ரோமர் 1ஆம் அதிகாரம் 5 நாம் வாசிக்கிறோம். மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய சுதன் என்றும் மரித்தோர்ந்து எழுதினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலே அந்த கிருபைகளை நித்திய உடன்படிக்கையாய் நம்மை அழைத்து நமக்குள் ஏற்படுத்தி இருக்கிறார் என்று பவுல் எழுதியிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். எனவே தாவீது எவ்விதமாய் உத்தியமானை நடந்தானோ நாமும் அப்படி நடந்து அந்த தாவீதுக்கு உண்டு பண்ணின அந்த ஆசீர்வாதங்களை பற்றி வாழ்கிறதுக்கு தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நீர் அளித்திருக்கிற உன்னதமான கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். தாவீதுக்கு அளித்த கிருபை என்கிறது ஒரு உன்னதமான கிருபை. அந்த கிருபை சாலமோனுக்குள்ளே பெரிதாய் விளங்கினது. அது தலைமுறையாய் கடந்து வந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் இன்னும் மகா பெரிதாக பிரஜாதிகளாய் எங்களுக்குள்ளே விளங்க செய்தபடினால் நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.